Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்எஃப் பிளாக்ல கொஸ்டின் நம்பர் 17. வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கான்செப்டை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றாங்க? mn 2 பிளஸ்ல இருந்து mn 3 பிளஸ்ல இருந்து mn 2 பிளஸ் இந்த மாதிரி மாறுறதுக்கான இ நாட் இப்போ வேல்யூ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கால் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இந்த வேல்யூ பேரு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். 2 பிளஸ் வந்து 2 ஆகுதா குறையுதா, 3 பிளஸ் வந்து 2 பிளஸ் ஆகுதா, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. Use this data to comment upon first stability of iron in an acid solution compared to chromium 3 plus or Mn 3 plus iron ஓடது எப்படி இருக்கும்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துரும். அதை பார்க்கணும்னா பேசிக் நாலேஜ்னு வேணுமா? அது என்ன சார் தெரிஞ்சுக்கணும்னா இதுதான். அந்த வேல்யூ வந்து மோர் பாசிட்டிவ், நான் கிளியரா எழுதி பாருங்க, மோர் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஈஸிலி ரெடியூஸ் டு லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். மோர் பாசிட்டிவ். இப்ப பாருங்க, இந்த மூணுல எது மோர் பாசிட்டிவ்? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த மூணை பத்தி தான் பேசுறாங்க. இந்த மூணுல யார் மோர் பாசிட்டிவ்? இவன் தான் மோர் பாசிட்டிவ். அப்ப என்ன ஆவானா, அவன் ஈஸிலி ரெடியூஸ் டு லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ அவன் ஈஸியா ரெடியூஸ் ஆயிடுவான். ஈஸிலி ரெடியூஸ். யாரு டக்குன்னு ரெடியூஸ் ஆகுது? அப்ப அவன் லெஸ் ஸ்டேபிள் தானே. டக்குன்னு ரெடியூஸ் ஆயிடா லெஸ் ஸ்டேபிள். இவன் ஃபர்ஸ்ட், இவன் செகண்ட், இவன் தேர்டு. கரெக்டா? உங்க கேட்கறது அயன். அயன் வந்து நடுவுல இருக்குது. சிம்பிளா புரிஞ்சா? நான் ஆன்சரே சொல்லிட்டேன். ஸோ ஃபார் பார்ட் 1 என்ன சொல்றாங்கன்னா, மோர் பாசிட்டிவ்னா ஈஸிலி ரெடியூஸ் டு லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். மோர் பாசிட்டிவா இருக்கிறது mn. ஸோ ஹூஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் இது வந்து பிட்வீன் இதுன்னு இது இருக்க போறோம். ஸோ லீஸ்ட் ஸ்டேபிள். லீஸ்ட் ஸ்டேபிள் வந்து யாரு அப்படின்னா mn 3 பிளஸ் mn 2 பிளஸ். அவன் தான் லீஸ்ட் ஸ்டேபிள். அயன் பிளஸ் 0.8 செகண்ட் இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் Fe3 பிளஸ்ல இருந்து Fe2 பிளஸ். இதுல இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்டேபிள். மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா யாரு? Cr. ஏன்னா அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. Cr3 பிளஸ்ல இருந்து Cr2 பிளஸ். ஸோ லீஸ்ட் ஸ்டேபிள். இது வந்து மிட், இது மோஸ்ட் ஸ்டேபிள் நடுவில் இருக்கும்போது. புரிஞ்சா? லாஜிக் புரிஞ்சா? ஏன்னா வேல்யூ. ஓகே, மோர் பாசிட்டிவா இருந்தா ஈஸியா ரெடியூஸ் ஆயிடுவாங்க. அப்ப லெஸ் ஸ்டேபிள். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டேன். செகண்ட் பார்ட் என்ன சொல்றாங்க? செகண்ட் பார்ட் அதான், மோர் நெகட்டிவா இருந்தா ஈஸியா ஆக்சிடைஸ் பண்ணிடலாம். அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடும், ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிடும். என்ன சொல்றாங்க? the ease with which iron can be oxidized. அயன் அப்போ என்னது? மோர் நெகட்டிவா இருந்தா ஈஸிலி ஆக்சிடைஸ்டா. யார் இதுல மோர் நெகட்டிவ் அப்படின்னா mn தான் மோர் நெகட்டிவ். அப்போ mn தான் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட். யார் ஈஸி ஆக்சிடைஸ்? mn ஃபர்ஸ்ட் ஆகும், அப்புறம் குரோமியம், அப்புறம் தான் அயன். கரெக்டா? ஸோ mn is more easily oxidized. So mn, அப்புறம் செகண்ட் யாரு? குரோமியம், Cr, அப்புறம் அயன். ரீசன் கிளியரா சொல்லியாச்சு. என்னது? the easy more நெகட்டிவ்னா ஈஸிலி ஆக்சிடைஸ் ஆயிரும். அதான் ரீசன். கிளியரா? மோர் நெகட்டிவ் therefore it is easily oxidized. ஸோ இந்த ஆர்டர் பிடிச்சிட்டா போதும். இந்த ஆர்டர் மட்டும் எழுதி இந்த ரீசன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, that's it guys. We'll meet in next video. Thank you. Bye.